கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் 3 காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். சில மனிதர்கள் நிமித்தமாக நீங்கள் காயப்பட்டிருக்கலாம். சில உதவியை நீங்கள் எதிர்பார்த்து அந்த உதவி உங்களுக்கு ஏற்ற வேளையில் கிடைக்காமல் இருக்கலாம். அது நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் சோர்வு, இல்லை என்றால் சில பலவீனத்தின் நிமித்தமாக சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். சோர்ந்து போகிற உங்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, 2வது பகுதியை பாருங்க. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சத்துவம் என்றால் ஆற்றல், வல்லமை, ஊக்கம். பிரியமானவர்களே, இந்த ஆற்றல் வல்லமை அற்றவர்களாய் நீங்கள் காணப்பட்டீர்கள் என்றால் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் நம் ஒவ்வொருவரையும் அறிந்து ஆராய்ந்திருக்கிறார். நம் வாயிலிருந்து சொல் புறவாமன்னே அது என்னவென்று அவர் அறிந்து வைத்திருக்கிறார். உங்கள் உள்ளந்திரியங்களை கர்த்தர் ஆராய்ந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைய மனிதரோ உங்க குடும்பத்தாரோ அறியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். சோர்ந்து போகிற உங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாத உங்களுக்கு கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்ம எல்லாரும் ஒரு மனதா விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? கர்த்தர் இன்று உங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டுமாப்பா. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சோர்ந்து போயிருக்கிற அப்பா, என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன் என்று தவிக்கிற குழம்பி இருக்கிற உடைய பிள்ளைகளை கத்தற்காக நோக்கி பாருங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. சரீர சோர்வுகள், வியாதியில இருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதாப்பா. உண்மையை நோக்கி பார்க்கிறோமானவரை, உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் வல்லமிட நாமத்தினால் ஆசீர்வதிங்க தகப்பனே. அது மாத்திரமல்ல, சத்துவம் இல்லாமல், ஆற்றல் வல்லமை இல்லாமல் அப்பா இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆற்றலையும் வல்லமையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க. எந்தெந்த இடங்கள்ல எந்த மனிதர்கள் மூலமாக பிள்ளைகள் காயப்பட்டார்களோ ஆண்டவரே, அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினால் ரெட்டிப்பாக உடைய பிள்ளைகளின் தலையை உயர பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீராப்படியை செய்கிறதற்காக நன்றி. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக தகப்பனே. நீர் இன்று உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனம் அவருடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.